அன்பான தேவனுடைய மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் இருக்குங்க. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கான சான்றே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுதல். கிறிஸ்துவ பெயர் வைத்திருப்பதினாலோ, தேவாலயங்களுக்கு செல்வதினாலோ, சபை சார்ந்த சடங்குகளையோ பாரம்பரியங்களையோ பின்பற்றுவதினாலோ நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. நாம் எப்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்றால், அவருடைய ஆவியினாலே நாம் வழி நடத்தப்படும் போது. இன்றைக்கு பெரும்பாலும் மக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், ஆனால் ஆவியின் உள்ளுணர்விலே வழி நடத்தப்படுவதில்லை. அப்போ இந்த உணர்ச்சி வசம்தான் நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கும் தவறாக நடப்பதற்கும் அது பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியின் உள்ளுணர்வினாலே வழிநடத்தப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவர் தேவனுடைய புத்திரர், பிள்ளை என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார். எனவே நாம் அனைவரும் தேவனுடைய ஆவியினாலே, அந்த உள்ளுணர்வினாலே வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.